பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 9வது சீசன் கோலாகலமாக துவங்கி இருக்கின்ற நிலையில் முதல் எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றியும் ரசிகர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை பற்றியும் இன்றைய நாள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குகின்ற பிக் பாஸ் சீசன் 9 துவங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனும் துவங்கும் போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் தற்போது இந்த சீசனையும் ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். தற்போது இந்த சீசனின் முதலாவது எபிசோட் நேற்றைய தினம் ஒளிபரப்பப்பட்டது. வழக்கம் போல இந்த சீசனில் வித்தியாசமாக போட்டியாளர்கள் பங்கேற்றிருந்தார்கள். முதலாவது போட்டியாளராக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வீட்டுக்குள் நுழைந்தார். சோசியல் மீடியாவில் மிக பிரபலமாக இருப்பவர் கண்டிப்பாக இந்த சீசனில் நிறைய கண்டென்ட் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்த முதல் நாளே சோசியல் மீடியாவில் அவர் ட்ரெண்ட் ஆகி வருகின்றார். நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி திவாகரிடம் செம ஜோலியாக பேசி வருகின்றார். அவரை தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியாளராக அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரபல இயக்குனரும் நடிகருமான பிரவீன் காந்தியும் இந்த சீசனில் ஒரு போட்டியாளராக நுழைந்திருக்கிறார். கண்டிப்பாக அவரும் இந்த சீசனை ஒரு கலக்க போகின்றார் என்று தெரிகின்றது. உண்மையிலேயே இந்த சீசனில் நுழையும் ஒவ்வொரு போட்டியாளர்களும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் ரசிகர்களும் கூறி வருகின்றார்கள். ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒவ்வொரு மாறி இருக்கின்றார்கள் என ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில் போட்டியாளராக களமிறங்கி இருக்கிற திவாகர் பிக் பாஸ் டைட்டிலை ஜெயித்தால் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் என கூறியிருக்கின்றார். மக்களுக்கு குறைந்த விலையில் சிகிச்சை கொடுக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் என அவர் கூறியது பாராட்டுகளை பெற்று வருகின்றது. என்னதான் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் வெற்றி பெற்றால் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் என அவர் கூறியது நல்ல விஷயம் என ரசிகர்கள் சொல்கின்றார்கள். இந்த நிலையில் ஒரு பக்கம் பாசிட்டிவான விமர்சனங்கள் இந்த சீசனை பற்றி வந்தாலும் மறுபக்கம் நெகட்டிவான விமர்சனங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சீசனில் போட்டியாளர்கள் எல்லாம் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள் என ஒரு சில ரசிகர்கள் கூறி வருகின்றார்கள். அதே சமயம் ஒரு சில போட்டியாளர்களை தவிர மற்ற யாரையும் தெரியவே இல்லை என்றும் சிலர் இந்த சீசனில் ரசிகர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் என தெரிவித்து வருகின்றார்கள். அவர்தான் கண்டிப்பாக கண்டென்ட் கொடுப்பார் என ரசிகர்கள் நம்புகின்றார்கள். உள்ளே நுழைந்த உடனேயே அவர் ட்ரெண்ட் ஆகி வருகின்றார். போக போக கண்டிப்பாக திவாகர் பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் கடுமையான போட்டியாளராக இருப்பார் என தெரிவதாக ரசிகர்கள் சொல்லி வருகின்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பிக் பாஸ் வீடு தான் ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது இந்த பிக் பாஸ் வீடு. பல சொகுசான வசதிகளும் இந்த வீட்டில் இருக்கின்றது. விஜய் சேதுபதி இந்த வீட்டின் வடிவமைப்பை பார்த்து வியந்து விட்டார். இது போல ஒரு பிக் பாஸ் வீட்டை இதுவரைக்கும் தமிழில் பார்த்ததே இல்லை என ரசிகர்கள் ஆச்சரியமாக பேசி வருகின்றார்கள். மறுபக்கம் விஜய் சேதுபதியும் இந்த சீசனில் ஒரு தொகுப்பாளராக சிறப்பாக துவங்கி இருக்கிறார். வழக்கம் போல தன் ஸ்டைலிலேயே இந்த சீசனையும் அவர் தொகுத்து வழங்குகிறார். கண்டிப்பாக இந்த சீசனிலும் தொகுப்பாளராக ரசிகர்களிடம் நல்ல பாராட்டை பெறுவார் என்று மட்டும் தெரிகின்றது. மேலும் விஜய் சேதுபதி இந்த ஷோவில் அவருடைய மகன் பற்றியும் பேசியிருக்கின்றார். என் பையன் சிம்பு ரசிகன் தான் என்று சொல்வார். வீட்டில் நான் ஒரு நடிகராக இருந்தாலும் சிம்புவின் ரசிகன் என்றுதான் சொல்வான் என்று விஜய் சேதுபதி பேசியிருக்கிறார். இவ்வாறு மிகவும் கேஷுவலாக விஜய் சேதுபதி பேசி வருவது ரசிகர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக இந்த சீசன் சுவாரஸ்யமாக கடந்த சீசனை விட விறுவிறுப்பாக செல்லும் என்று நம்பிக்கையில் பிக் பாஸ் ரசிகர்கள் அடுத்த எபிசோட்டுக்காக ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வீட்டுக்குள் உள்ள இந்த முதல் நாளை வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்வதியும் பிரவீன் காந்தியும் பங்கமாக கலாய்த்திருக்கிறார்கள். அதாவது உள்ளே வந்த பிரவீன் காந்தி துஷாரா, சபரி, விஜி, பார்வதி, கனி உள்ளிட்டோரை இங்கு அழகான ஹீரோக்கள் இருக்கின்றார்கள், 3 ஹீரோயின்கள் இருக்கின்றார்கள் என சொல்ல அங்கே நின்ற திவாகரை காட்டி இவரும் என்று பார்வதி கேட்க உடனே பிரவீன் காந்தியும் சார் தான் காமெடியன், காமெடி இல்லாமல் படம் எடுக்க முடியுமா என பங்கம் செய்திருக்கிறார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திவாகரன் என்ன சார் நான் ஒரு ரொமான்டிக் ஸ்டார், என்னை போய் காமெடியன் என்று சொல்கின்றீர்கள் என கேட்டார். அதை கேட்டு சத்தமாக சிரித்துவிட்டு மற்றவர்கள் சென்று விட்டார்கள். அதை பார்த்த ரசிகர்கள் பலர் வெளியில் போட்ட ஆட்டத்துக்கு உள்ளே வைத்து வாட்டர்மெலன் ஸ்டாரை செய்ய போகின்றார்கள் என்று கமெண்ட் செய்து வருகின்றார்கள். அதே போல இரண்டாவது போட்டியாளராக களமிறங்கி இருக்கின்ற அரோரா வீட்டுக்குள் சந்தித்து பேசிவிட்டு வெகு நேரம் கழித்து தேவையே இல்லாமல் உங்கள் கண் அழகாக இருக்கின்றது என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த மூன்றாவது போட்டியாளரான எஃப்ஜே அந்த பெண்ணுக்கு உன்னோட பேத்தி வயசாகிறது என்று கூறி கலாய்த்திருந்தார். அதன் பின்னர் மேலும் சில போட்டியாளர்கள் எல்லாம் சென்ற பின்னர் தனது வழக்கமான சில நடிப்பு தொல்லைகளை சிவாஜி போல் நடிப்பது போன்ற காட்சிகளை நடித்து காட்டினார். அப்போது நடித்துக் கொண்டிருந்த போது அவர் நடந்து வர அருகில் நின்று கொண்டிருந்த பார்வதியின் உடையை மிதிக்க உடனே அவர் பாவாட பாவாட என்று கூறியிருக்கின்றார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது.